500 பேர் தங்கி படிக்கும் வகையில் சென்னையில் போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நடப்பாண்டு யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வானவர்களுக்கு நாளை மறுநாள் பாராட்டு விழா நடக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். அதில் தானும் கலந்து கொள்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக கூறிய மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனையை தக்கவைக்கும் வகையில் சென்னை ஷெனாய் நகரில் சுமார் 40 கோடி ரூபாய் மதிப்பில் 500 மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்தார். நான் முதல்வன் திட்டத்தோட போற்றத்தக்க இந்த வெற்றியை நாம தக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்வில் வெற்றி பெற்று இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை மேலும் உயர்த்த வேண்டும். ஷெனாய் நகர் பகுதியில் 500 மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளோடு கூடிய ஒரு பயிற்சி மையம் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியினை நாளை மறுதினம் அவர்களுக்கு பயிற்சி பெற்ற அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் நடத்திட அதில் நானும் கலந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்.